ஓபிஎஸ் இவங்க விலக்கிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதனால வெளியில இருந்து அவர் சொல்றாரு அதிமுக ஒன்றிணைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சசிகலா வந்து வெளியேற்றிட்டாங்க, அதனால அவங்க எல்லாம் வெளில இருந்து சொல்லலாம். இவர் உள்ள இருக்கிறவர், கட்சியில உள்ள இருக்கிறவர் பொது வெளியில பேசலாமா? அதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. பொது வெளியில இந்த மாதிரி பேசலாமா? பொதுச் செயலாளர்கிட்ட பேசலாம், பொதுக்குழுவில் பேசலாம், நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசலாம். பொது வெளியில ஏன் பேசணும் இந்த மாதிரி விஷயங்களை அப்படிங்கிறாங்க. இல்ல ராஜவேல் சார், ஏன் பொது வழியில வந்து பேசுறாரு செங்கோட்டையன்? செங்கோட்டையனை, அதாவது இபிஎஸ்ஐ விட ஒரு சீனியர் லீடர் தான் செங்கோட்டையன். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இபிஎஸ்ஐ விட ஜெயலலிதாவிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் தான் செங்கோட்டையன். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதை இபிஎஸ்ஐ மறுக்க மாட்டாரு. கொங்கு பெல்ட்ல ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக செங்கோட்டையன் இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் இப்படி பேசுறாரு? இப்போ ஏன் அவரை வச்சு பேச வைக்கிறாங்க? உங்களுக்கு தெரியும், அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டம் பாஜகவில் இருப்பதை போன்று நம்ம உணர்ந்தோம். உடனே எடப்பாடி போய் டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்து உடனே நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்தாரு. அப்ப செங்கோட்டையனுடைய அந்த இது குறைந்தது. செங்கோட்டையனை வைத்து அந்த நகர்வை கொண்டு போக வேண்டிய வேலை பாஜகவுக்கு இல்ல. இப்போ செங்கோட்டையன் அமைதியாவே இருந்தாரு. சமீப காலமா அவர் நடக்கின்ற எந்த நிகழ்ச்சியிலையும் எடப்பாடியோட படத்தை போடுறது இல்ல. எடப்பாடி கூட்டுகின்ற எந்த கூட்டத்திற்கும் போறதில்ல. அப்ப என்ன ஒரு முரண் இருந்தது? அப்ப இந்த ஒரு இஷ்யூவுக்காக செங்கோட்டையனை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப மறுபடியும் டிடிவி தினகரன் வந்து வெளியே போனார் இந்திய கூட்டணியில இருந்து. அதற்கு காரணம் யாரு? பாஜக கிடையாது. ஏனென்றால் பாஜகவோடு தினகரன் நெருக்கமாக இருந்தார். அப்ப அவரை சேர்க்க மாட்டோம்னு சொன்னது யாரு? எடப்பாடி. அப்ப எடப்பாடியுடைய பிடிவாதம் காரணமா தான் இன்னைக்கு அதிமுக வந்து சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பாஜக சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த உடையணுங்கிற விருப்பம் இருக்கிறதுங்கிற மாதிரியான பேச்சும் இருக்கு. இது உடையிடட்டும், உடைஞ்சிடட்டும், அதிமுக வலிமை குன்றி போகட்டும் அப்படிங்கிற விரும்புறாங்கன்னு. ஆனால் ஒற்றுமையான அதிமுக தான் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அதிமுக இருக்கின்ற தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா எல்லாரும் வாயை திறக்கிறது இல்ல. ஜெயக்குமார் சுத்தமா வாயை திறக்கிறது இல்ல.